ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலுக்காக என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஈஸியான சிக்கன் ரோஸ்ட். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது பிராய்லர் கோழியில் பண்ணுனா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் நாட்டுக்கோழியில் பண்ணியிருக்கேன். நாட்டுக்கோழியில் பண்ணுனா அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்குறத விடவே பிராய்லர் கோழியில் உங்களுக்கு நல்லாவே இறங்கி சூப்பராக இருக்கும். அதனால தான் பிராய்லர் கோழியில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ இது. அப்புறம் பெரிய வெங்காயம் 3 பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் கீரி சேர்த்துக்கிறதுக்காக. அப்புறம் பூண்டு நல்லா கொஞ்சம் ஜாஸ்தியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு தேவை அரைச்சி வச்சுருக்கேன், தேவையானது போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு, தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரக பவுடர், கொஞ்சம் தனியா பவுடர். இது கூடவே இஞ்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இது தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் சமைக்கக்குள்ளே. இப்போ வாங்க சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம். நான் மண் சட்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அது நல்லா சூடாயிடுச்சு. தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த அளவு ஆயில் போதும். சிக்கன்லேருந்து வேறு ஆயில் வரும், அதனால் நமக்கு இந்த அளவு போதும். இப்போ இதில் பூண்டு சேர்த்துட்டேன். அது நல்லா பொரிஞ்சு அந்த பூண்டோட வாசனை வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிளறி கொடுக்கலாம். பூண்டோட வாசனை நல்லா வருது. இப்போ பச்சை மிளகாய் கீறினது 1, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்குறேன். கூடவே வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது கூட நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே அந்த ஆனியனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய வாசனையும் நல்லா வரும். பச்சை வாசனை போயிட்டு நல்லா இந்த மசாலாவோட வாசனை வந்த உடனே நம்ம கறியை சேர்த்துக்கலாம். நான் செய்ய போகிறது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் அதிக டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. நீங்கள் பிராய்லர் கோழி யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் குயிக்காகவே வெந்துடும். அதை நீங்கள் இறக்கிடலாம். நான் சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் அதை வேக வச்சேன். இப்போ பாருங்கள், அந்த ஆனியன் நல்லா வதங்கி அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. மசாலா வாசனையும் அதாவது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் கோழியை சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா தான் டேஸ்ட்டு. வேறு எதுவுமே நம்ம இதில் போட போகிறதே இல்லை. தேங்காவோ சோம்போ பட்டை லவங்கமோ எதுவுமே இல்லை, எதுவுமே போடலை. டக்குன்னு பண்ணி சாப்பிடலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு நீங்கள் இதை செய்து கொடுத்துடலாம். இப்போ நான் அந்த கோழிக்கறியில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு சாதம் வச்சு ரசம் வச்சு இந்த சிக்கனை டக்குன்னு பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவங்களும் திருப்தியாக சாப்பிட்டு போவாங்க. பேச்சுலர்ஸும் சூப்பராக செய்து சாப்பிடலாம். டக்குன்னு முடியக்கூடியது. எதுவும் அரைக்க வேண்டியதில்லை.
இப்போது இஞ்சி பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதிகம் சேர்க்கக்கூடாது. இஞ்சி பேஸ்ட்டு அந்த கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் சேர்த்துருக்கேன். எதுக்கு இது பேச்சுலரும் சீக்கிரம் செய்து சாப்பிட்லான்னு சொன்னோன்னா, இதில் அப்படி இப்படி தேங்காய்லாம் அரைக்க வேண்டியதெல்லாம் எதுவும் இல்லை. இஞ்சி பூண்டு அதுமாரி இருந்தால் போதும். தட்டி போட்டுட்டு இஞ்சி பேஸ்ட்டு கூட அரைக்கணும்னு கூட இல்லை. மிக்ஸி இல்லை அப்படின்னா கூடமே அவங்க பேச்சுலர்ஸ் ஒன்று தட்டி போட்டு இந்த கறியை வதக்கிடலாம். இது ஒரு பக்கம் வச்சு ஒரு பக்கம் சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக சாப்பிட்லாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு வேக விட்டு இடையில மூடி எடுத்துட்டு நல்லா கிளறி கொடுத்து நான் வைக்கிறேன். ஆனால் ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு செய்யுங்க. ஏன்னா இதில் நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை, தேங்காய் எதுவும் ஊற்றலை. அப்போ அந்த கறி எதில் வேகணும், நம்ம மூடி போடுற அந்த வேர்வை தண்ணி அதில் இறங்கிட்டு, அதாவது அந்த ஆவியில் இருக்கிற தண்ணி இறங்கிட்டு, சிக்கனில் இருக்கிற தண்ணி இறங்கிட்டு அதிலே தான் அது வேக போகுது. அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி கொடுத்து மூடி போட்டு வைங்க. அப்போ தான் அந்த ஆவியில் தண்ணி அது மேலேருந்து சொட்டுறது, கறியிலேருந்து விடுற தண்ணி எல்லாம் சேர்ந்து அந்த சிக்கன் செமையாக வேகும். பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்கலை. அந்த மூடியில் இருந்த தண்ணியும் கறியில் இருந்து வெளியே வர தண்ணியும் தான் அது வெந்துட்டுருக்கு. அந்த கறி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் வச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சுட்டு இப்படியே வச்சு தான் சமைக்கணும். நான் தான் அடிக்கடி மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். கிளறி கொடுக்கணும், மூடி போடணும், சிம்மில் வைக்கணும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் டேஸ்ட் ரொம்பவே செமையாக வந்திருந்தது எனக்கு. பாருங்கள், நல்லா வெந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஆயில் பிரிஞ்சு சைட்லலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கறியோட நிறமும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் மிளகு சேர்க்குறேன். மிளகு பவுடர் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இருந்த கொத்தமல்லியை நான் இப்போ தான் சேர்க்குறேன். லாஸ்ட்டாக இறக்க போகிற டைமில் கொத்தமல்லி போட்டு கிண்டிட்டு அவ்வளோதான், இறக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம இது ஒன்றும் பவுல் பண்ண போகிறதில்ல, பிளேட் பண்ண போகிறதில்ல. அப்படியே சட்டியோடு எடுத்து வச்சு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான ஹெல்தியான சிக்கன் ரோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு பக்கம் ஒரு கப் சாதம் வச்சு, ஒரு பக்கம் ஒரு சின்ன கப்பில் கறி வச்சு சூப்பராக சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டுட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். நீங்களும் பார்த்து செய்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.